நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 4 அண்ட் இட்ஸ் அன் ஃபைனல் செஷன் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிரடியா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 399ல எங்களுக்கு ஈஸியா டார்கெட் அப்படின்ற மாரி இறங்குனாங்க. டுகட்டி 28 ரன்ல காலி பண்ணிட்டோம்னு சொன்னோம். 3 டேலயே. 4த் டேல வந்து பார்த்தீங்கன்னா, ரேயான் அகமதும், ஜாக் கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 23 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரேயான் அகமத அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்கிறாப்படி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, மறுமுனையில வந்து பாப், "எப்பா பாப், இந்த மனுஷன எடுத்து அவுட் பண்ணி கிளப்பி விட்டுருங்க. ஏன்னா இந்த பாப்பு தாங்க நமக்கு நிறையா வாட்டி ஆப்பு வச்சிருக்காருன்னு இருக்கும்போதே அஸ்வின் வந்து அவரை 23 ரன்ல தூக்கி விட்டாப்படி. பாய் பாய் பாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்கரி அந்த பக்கம் ஒரு 50 போட, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தா அப்படி அவர் ஒரு 16 ரன் அடிக்கும்போது அஸ்வின் அதுக்கப்புறம் அடிக்க விடல. விக்கெட் எடுத்துட்டாப்படி. அது ஜாக்கரி, "அப்ப அவர காலி பண்ணாதான் எனக்கு திரும்பி போன மேட்ச் போப் மாரி இந்த மேட்ச் இவர் இருந்துருவாரோன்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா 73 ரன்ல காலி பண்ணி விட்டாப்படி அவர. அதைத் தொடர்ந்து பேரிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா பிதாமகனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாம்" அப்படின்ற மாரி இருக்கும்போது, பூம் 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 ராப் ஒரு எல்பிடபிள்யூ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26 ரன்ல காலி பண்ணி விட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பென் ஃபாக்ஸ் இவங்க 2 பேர் தான் இனிமேட்டு பேட்டர்ஸ். இவங்க 2 பேரும் நம்ம காலி பண்ணிட்டோம்னா, ஈஸியா அந்த மேட்ச்ச நம்ம வின் பண்ணிறலாம்ன்னு இருக்கும்போது, ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆடிட்டு இருந்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் பண்ணிட்ட ஸ்ரேயஸ் ஐயர். "ஏப்பா நீ ஒன்ன மேட்ச் எடுத்ததுக்கு உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கே" அப்படின்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பென் ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாம் ஹார்ட்லி, "ஏப்பா டாம் ஹார்ட்லி கூடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுறீங்களேப்பா" அப்படின்னு இருக்கும்போது 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு 36 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பூம்ரா விக்கெட் எடுத்து கிளப்புறாப்படி. பூம்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்ஸ வந்து கேப்டன் நானே பவுலிங் போட்டு நானே பிடிக்கேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி விட்டாப்படி. டாம் ஹார்ட்லி பூம்ரா வந்து சரியான பவுல் எடுத்து அவுட் பண்ணி விட்டாப்படி. ஷோயிப் பஷீர்ல, "நான்லாம் என்னங்க ஆடப் போறேன்" அப்படின்ற பக்கும்போது முகேஷ் குமார், அப்ப இந்த விக்கெட் நான் எடுத்துக்கவா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முகேஷ் குமார் வந்து பார்த்தீங்கன்னா, பஷீர் விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முகேஷ் குமார் எடுத்து விட்டாப்படி. ஸோ அதை தொடர்ந்து ஆண்டர்சன் பார்த்துட்டு இருக்காரு, "டேய் 40 வயசுல நான் ஃபிட்னஸா ஆடிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னடா கேடு" அப்படின்ற மாரி நாட் அவுட் பேட்ஸ்மேன் 5 ரன்ல இருந்தாலும் 399 அவங்களால அடிக்க முடியல. 292க்கு 10 விக்கெட்ன்ற மாரி வந்து டே 4லயே முடிச்சுட்டாங்க மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா வான் த மேட்ச் பை 106 ரன்ஸ். பிளேயர் ஆஃப் த மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்டிஸ் பும்ராவை ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் நீதி என்றது அப்படின்ற மாரி வந்து பூம்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸ் சரிசமமா இருக்கு. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அப்டேட் நிறையா கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.